அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக தொண்டர்களாக ஜீர்ணிக்க முடியல சார். பல இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்க இது எப்படி சார் ஜில்லாவோ? கூட்டணி கட்சிக்கு பணம், கூட்டணி தலைவர்களுக்கு பணம். புழல் சிறைச்சாலையில் கடைசி மந்திரி சபை கூட்டத்தை அடுத்த ஆண்டு நடத்துவார். அதோடு அந்த கட்சியினுடைய வரலாறு முடியும். அப்பதான் விஜய் தன் தலையிலே தானே மண்ணு வாரி போட்டுக்கொண்டு சொல்றீங்களா? அண்ணாமலை தனித்தே தன்னுடைய கட்சியை கடைசி வரை கொண்டாட பிஜேபி ஒத்துழைக்க வேண்டும். 80 இடம் 90 இடமெல்லாம் நீ எதற்கு பேசுகிறாய்? தலைவர் ஒரு புதிதாக வந்திருக்கு, அவர் பேசுவார் இல்லையா? உனக்கு என்ன வேலை? எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி தமிழ்நாடு தன்னுரிமை கழக நிறுவனர் பழ கருப்பையாவை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். சார், பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சு போச்சு. அமித்ஷா சொன்னப்ப இனி தமிழகத்தில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையன்னாரு. 5 நாள் கழிச்சு பார்த்தா இப்போ நான் அப்படி சொல்லவில்லை, அதை அவர் தான் சொன்னாருன்னு சொல்கிறாரா இல்லை எப்படி சார்? இல்லை, தெளிவில்லாமல் சொல்லப்பட்ட சொல்லிலிருந்து ஊடகங்கள் ஒரு கருத்தை கொண்டன. முதலில் கூட்டணி அறிவிக்கப்பட வேண்டும், பிறகு அது கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை பிறகு முடிவு செய்ய வேண்டும். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வழியாக இவர் டெல்லி போய் டெல்லியிலே அது அமடுபடாமல் அப்புறம் அமித்ஷா இங்கே வந்து இவருடைய கோட்பாடுகளை ஒற்றுக்கொண்டு, அதாவது அதிமுகவினுடைய சொந்த அரசியல், அதிமுகவுக்குள் சில பேர் சேர வேண்டும் என்று சொல்கிறார்களே, அவர்களை திணித்தீர்களே என்று கேட்டபோது அந்த அரசியலுக்குள் நான் தலையிட விரும்பவில்லை, அவருடைய உட்கட்சி அரசியல் என்று சொல்லி இவர்கள் 4-5 பேர் தெருவில் நின்று விட்டார்கள். சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் இவர்கள் போதாது என்று கடைசியாக வெட்டுப்பட்ட ஆடு செங்கோட்டையன். அப்புறம் அண்ணாமலை தூக்கி விடப்பட்டார். அதனால 5 பேர் இந்த கூட்டணி அமைவதற்கு 5 ஆடுகளை வெட்ட வேண்டியிருந்தது. 5 ஆடுகள் வெட்டுப்பட்ட பிறகு, நேர்த்திக்கடனாக செலுத்திய பிறகுதான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. பல பேர் சொல்லுகிறார்கள் எடப்பாடியினுடைய கையை நெரித்து, கையை முறுக்கி இந்த கூட்டணியை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அது உண்மையாக இருந்தால் இவர்கள் 5 பேரும் உள்ளே நுழைந்திருப்பார்கள். கடைசி வரையிலும் எடப்பாடி இல்லாமல் செங்கோட்டையனை வைத்து அந்த அதிமுகவை நடத்த முடியுமா என்பது வரையிலும் பாஜக முயன்றது. அது ஒன்று நடக்காது. என்ன இவர் ஓபிஎஸ், அம்மா இவர்களெல்லாம் வலிமையாக இருந்தவர்கள் தான். ஆனால் வெளியேறி வெகுகாலமாகிவிட்டது. இனி அவர்களை திணிக்க முடியாது என்கின்ற போது செங்கோட்டையனை அதிமுகவினுடைய டம்மி தலைவராக ஆக்கி இவர்கள் 3 பேரையும் உள்ளே திணித்து விட்டு அந்த கட்சியை 2ஆக உடைத்து, பிறகு எடப்பாடியினுடைய கட்சி ஒரு சிறுத்து போய்விடும், இந்த கட்சி பெருத்து போய்விடும், இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்ற கணக்கு பொய்த்து போய்விட்டது. அதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் அமித்ஷா. அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொன்னதின் மூலம் டெல்லியிலிருந்து வருகிற போது வங்காள குடாக்கடலில் பின்லேடனை அமெரிக்கா டொம் என்று நடுக்கடலில் போட்டது போல இவர்கள் 4 பேரையும், அண்ணாமலை உட்பட 5 பேரையும் போட்டுவிட்டு வந்து விட்டார். அண்ணாமலை இதற்கு வெட்டுக்காய். ஆமாம் சார், அவருடைய அதாவது எடப்பாடி வைத்த டிமாண்டெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நேற்று நடந்த நிகழ்வு பார்த்தா அப்படி இல்லையே சார். டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பித்தப்போ அந்த கட்சி கொடி ஜெயலலிதா இது பயன்படுத்தக்கூட வேட்டி பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு கேஸு நடந்தது. அதுக்கு இவர் போட்டாங்க. ஆனால் அந்த வழக்கை திருப்பு பட்பட்டாரு. நீ ஆகாத பேச்சு, செத்து போன ஆட்டை எடுத்து வச்சுக்கினேன் உடற்கூறு பகுப்பாய்வு செய்கிறீர்கள், அதை விடுங்க. இவர்கள் 5 பேரும் அரசியலில் they have become irrelevant. அவர்கள் இனிமேல் இப்போ நேரடியாக பிஜேபி ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இவர்களை வைத்து கொண்டு நடத்த முடியாது. இவர்களோடு மட்டும் கூட்டணி சேர்ந்து பார்த்தோம் சென்ற பாராளுமன்ற தேர்தலில், அது கவைக்கு ஆகவில்லை. இவர்களே வெல்ல முடியவில்லை. அண்ணாமலை வெல்ல முடியவில்லை, தினகரன் வெல்ல முடியவில்லை, ஓபிஎஸ் வெல்ல முடியவில்லை. ஒரு ஆள் தனியாக தான் நின்று வெல்ல முடியாத ஆட்கள் கட்சி நடத்தி இவர்களோடு சேர்ந்து பயணித்தால் அந்த ஓட்டை கப்பல் மூழ்கிவிடும், நாமும் சேர்ந்து மூழ்கி விடுவோம் என்று இவர்களை கழட்டி விட்டு விட்டார். இனிமேல் எடப்பாடியை வைத்துத்தான் இந்த அரசியல் நடத்த முடியும் என்கின்ற கட்டம் வந்தபோது
நம்முடைய அமித்ஷாவுக்கு என்ன கவலை இருந்தது என்றால் விஜயோடு சேர்ந்து விடுவார்களோ என்ற கவலை இருந்தது. விஜய் புரியாமல் நடந்து கொண்டார். அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? சரி, 40-50 இடங்களை தாருங்கள், அடுத்த தேர்தலில் நான் பார்த்து கொள்கிறேன், நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும், நாம் முதலில் ஸ்டாலினை அகற்றுவோம், பிஜேபியும் இருக்கட்டும் பக்கத்தில், அது நம்ம சமயச்சார்பற்ற கூட்டணியாக உருவாக்குவோம் என்று சொல்லி அவர்கள் வைத்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்திருந்தால் வேறு சில கட்சிகளும் வந்திருக்கும் இந்த சமயச்சார்பின்மை காரணமாக. அப்பொழுது அந்த கூட்டணி பெரிய வலிமையாக இருந்திருக்கும். அதெல்லாம் புரியாமல் இந்த விஜய் எனக்கு 120 இடம் கொடு, நீ 120 இடம் வைத்துக்கொள், முதலமைச்சராக முதல் 2.5 ஆண்டுகளுக்கு நான் இருக்கிறேன், 2வது 2 ஆண்டுகளுக்கு நீ இரு என்று சொல்லி எடப்பாடி துண்டை காணும் துணியை காணும்னு ஓடியே விட்டார். அப்புறம் அவர் இந்த பக்கமே திரும்பி பார்க்கவில்லை. அப்பனா விஜய்க்கு ஆலோசனை கொடுப்பவர்கள் தவறாக கொடுக்கிறார், ஆள்களை வைத்திருக்கிறார், அது சம்பளத்துக்கு ஆள் வைத்திருக்கிறார். கட்சியில் உள்ள பெரிய மனிதர்களோடு விவாதித்து கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுப்பது தான் ஒவ்வொரு கட்சியிலும் வழக்கம். ஆனால் விஜய்க்கு அவருடைய கட்சி ரசிகர்கள் புசி ஒன்றுக்கும் பயனில்லை. அப்புறம் ஆனால் புசியைத்தான் பொதுச் செயலாளராகவே வைத்திருக்கிறார். அவருக்கு அரசியல் ஆலோசனைகள் சொல்ல தெரியாது. அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி கூலிக்கு அவர் ஆள் வைத்திருக்கிறார். அந்த ஆள் ஏற்கனவே அன்புமணியை குழியில் இறக்கி விட்டு வந்து விட்டவர், முதலமைச்சர் ஆக்குகிறேன் என்று குழியில் இறக்கி விட்டு வந்து விட்டார். இப்பொழுது விஜயை குழியில் இறக்குவதற்கு அவர் வந்திருக்கிறார். இதுக்கு விஜய்க்கு தெரியவில்லை. இது அதனுடைய விளைவு விஜய் கட்சிக்கு தவறான யோசனைகள் வழிகாட்டல்கள் வழங்கப்படுகின்றன. விளைவாக அவர் இப்பொழுது தனித்து விடப்பட்டார். 7-8% வாக்குகள், அதிகம் போனால் 10% வாக்குகளுக்குள் அவர் ஒடுங்கி போய்விடுவார். ஆக அந்த கட்சி புறப்பட்ட இடத்திலேயே நின்று போகும். சார், இப்போ நான் கேட்குறேன், இப்பொழுது இந்த நிலையில் எடப்பாடி ரொம்ப அவசரமாக எங்கே விஜயோடு சேர்ந்து விடுவாரோ அதன் மூலமாக நம்முடைய கட்சி தனிமைப்படுத்தப்பட்டு விடுமோ, ஐதர் பிஜேபி ஆர் விஜய் ஷுட் பி என்ன ஐசோலேட்டட் இன் திஸ் எலெக்ஷன். இதுதான் இந்த தேர்தலினுடைய நிலைப்பாடு. இப்பொழுது விஜய் கொஞ்சம் அதில் கலண்டார் போல் வந்தவுடன் பிஜேபி வெகு வேகமாக உள்ளே நுழைந்து நவ் விஜய் இஸ் ஐசோலேட்டட். அதனால் விஜயினுடைய கதை ஏறத்தாழ இதோடு நைந்து விடும். அதில் ஒன்றும் பயனில்லை. பிஜேபி உள்ளே நுழைந்து விட்டது. ஓராண்டுக்கு முன்னால் இந்த கூட்டணியை ஏற்பாடு செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது. இன்னும் ஓராண்டு இருக்கிறது. அதற்குள் மீண்டும் மனம் மாறி இந்த விஜய் 40-50 இடங்களை வாங்கி கொள்கிறேன், ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை என்று ஒப்புக்கொண்டு உள்ளே போய்விட்டால் நாம் வெளியேயே நின்று விடுவோமே என்று அஞ்சித்தான் அவசரமாக நாளைக்கு புறப்பட வேண்டிய வண்டிக்கு இன்றைக்கே மூட்டையை தூக்கி கொண்டு வந்து விட்டார் நம்முடைய அமித்ஷா. அது ஒன்று. 2வது, இப்போ இனிமேல் பாமக மற்ற கட்சிகளெல்லாம் சேரும். கிருஷ்ணசாமி அவர்கள் இவர்கள் எல்லாரும் சேருவார்கள். வேறு சில கட்சிகளும் வரும் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது என்ன நிலைமை என்றால் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை வலிமையாக பயன்படுத்தி பழக்கப்பட்டவர்கள் அவர்கள். திமுககாரர்கள், பிஜேபி பயன்படுத்தி பழக்கப்பட்டவர்கள். அதனாலே இந்த தேர்தல் முடிவதற்குள் கடைசி மந்திரி சபையை நம்முடைய ஸ்டாலின் புழல் சிறைச்சாலையில் நடத்துவார். அதோடு இந்த ஆட்சி முடியும். புழல் சிறைச்சாலையில் கடைசி மந்திரி சபை கூட்டத்தை அடுத்த ஆண்டு நடத்துவார். அதோடு அந்த கட்சியினுடைய வரலாறு முடியும். எப்படி சார் உறுதியாக சொல்கிறீங்க? உறுதியாக என்ன, யார் பாக்கி முதலமைச்சர் மீது வந்துட்டு தான் கேஸ் வர வேண்டியது, பாக்கி மிச்சம் எல்லார் மீதும் வந்து விட்டது. பிறகு எல்லாரும் புழல் சிறையில் இருப்பார்கள். அப்புறம் மந்திரி சபை எப்படி நடத்துவது? ஏன் புழல் சிறையிலையும் மந்திரி பதவியை பிடுங்க மாட்டார் நம்முடைய ஸ்டாலின். செந்தில் பாலாஜிக்கு போல் மந்திரியாகவே சிறைக்கு அனுப்ப சொல்லுவார். அதுதான் கௌரவம் என்று. எல்லாரும் அங்கே இருந்தால் அப்புறம் மந்திரி சபை எங்கே இருந்து நடத்துவது? இவரும் உள்ளே போவார், மந்திரி சபை அங்கேருந்து நடக்கும். சிறைச்சாலையிலிருந்து 1 மாதம் 2 மாதம் ஆட்சி நடத்திவிட்டு உலக வரலாற்றிலேயே சிறையிலிருந்து ஆட்சி நடத்திய கட்சி என்ற பெருமையை பெற்றுவிட்டு அவர் வெளியேறுவார். நீதி கட்சி அழிந்தது போல் திமுக அழியும். சார், நான் இன்னொன்று கேட்குறேன் சார். இந்த திமுக கூட்டணி 2019, 2021, 2024 உள்ளாட்சி தேர்தல் வெற்றி கூட்டணி. அப்படி இருக்க அதிமுக தலைமையிலான கூட்டணி அது வெற்றி சாய்க்க முடியுமா? அதாவது மாரியம்மன் கோயில் திருவிழா வேறு மாதிரி, திருவண்ணாமலை தேர் வேறு மாதிரி. அதனால் இதெல்லாம் அது லோக்கல் எலெக்ஷன்ஸு உள்ளூரில் இருக்கிற மனிதர்களை பொறுத்தது.
அப்புறம் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் அது இதெல்லாம் விடுங்க. நேற்று நடந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் இன்றைக்கு தேர்தலில் மனமாற்றம் ஏற்படும். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க பாராளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. அதுதான் முக்கியம். கரெக்ட் சார். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் மோடி வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஆமாம், மோடி வேண்டும் என்கின்ற எண்ணம் தமிழ்நாட்டில் ஓங்கவில்லை. மற்ற இடங்களில் ஓங்கியது வந்தார், இங்கே ஓங்கவில்லை. இந்த தேர்தலில் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி. ஸ்டாலின் அகற்றப்பட வேண்டும். அப்படியானால் அகற்றப்படக்கூடியவர் யார்? எடப்பாடி என்று சொன்னால் பழக்கப்பட்ட மாறி மாறி வருகின்ற கட்சிகள் இவை என்கின்ற காரணத்தினால் எளிது. அப்படி இல்லாமல் எடப்பாடியும் பிஜேபியும் கூட்டணி ஆட்சி என்றால் நம்முடைய மக்கள் ஏற்க மாட்டார்கள். நம்முடைய மக்களுக்கு கூட்டணி ஆட்சி பழக்கம் இல்லை. ரெண்டாவது, இந்த தேர்தலை ஸ்டாலின் எப்படி நடத்த விரும்புகிறார் என்றால் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி என்று நடத்த விரும்புகிறார். அவர் விரும்புவது எடப்பாடி உள்ளே வந்தால் எடப்பாடியினுடைய ஆட்சியும் ஸ்டாலினுடைய ஆட்சியும் ஒப்பிடப்பட்டால் எடப்பாடி ஆட்சி நன்றாக. ஓகே சார். அதனாலே இது எடப்பாடிக்கு ஒரு பெரிய கட்சி வலு இருக்கிறது, நிறுவன வலு இருக்கிறது. இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த உதாரணம் எப்படி சார்? 2021 10 ஆண்டு 76 இடத்துல பிடிச்சாரு சார். யூ டோன்ட். எஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இவருங்க அது விடுங்க, பழையதை திரும்பி பார்க்கணும். இப்போ பிஜேபி வர்சஸ் திமுக என்று வைத்தால் பிஜேபி இந்தியை திணிக்கும். பிஜேபி மும்மொழி கொள்கையை கொண்டு வரும். பிஜேபி நமக்கு அவ்வளவு வரி வாங்கும், நமக்கு பணம் தராது. பிஜேபி நம்முடைய உரிமைகளை பறிக்கும். இப்படியே சொல்லி பிஜேபியை ஓரங்கட்டி விடுவார் நம்முடைய ஸ்டாலின். அதுதானே அவர் செஞ்சிட்டு இருக்கார் சார். அதுதானே அவர் செஞ்சிட்டு இருக்காரு இந்த 3 எலெக்ஷன்லையும். அதைத்தான் சொல்கிறேன், அவர் செய்வார். அதனாலே இந்த தேர்தல் என்பது டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு வரக்கூடாது. பிஜேபி இது டிஎம்கே வர்சஸ் எடப்பாடி, மோடி ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி என்று வந்தால் பிஜேபியும் சேர்ந்து பாமக எல்லாரும் சேர்ந்து ஓடி வந்து விடுவார்கள். அப்படி இல்லாமல் முதன்மை தன்மையுடையதாக பிஜேபியை ஆக்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய ஸ்டாலின். அதனாலே மாநில சுயாட்சி தீர்மானம் போடுகிறார், அதை செய்கிறார், இதை செய்கிறார், மொழி கொள்கையை திணிப்பார்கள் என்கிறார், இந்தி வந்துவிடும் என்கிறார். இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு இப்பொழுது மோடிக்கான தேர்தல் இல்லை, இது மாநிலத்திற்கான தேர்தல். ஆகவே இங்கே ஸ்டாலின் வர வேண்டுமா எடப்பாடி வேண்டுமா என்ற கேள்வியை வைக்க வேண்டும். ஸ்டாலின் அவ்வளவு ஊழல், அதாவது மந்திரிகள் சிறையிலே இருப்பது என்பது சிறையில் இருந்து வருவதும் சிறைக்கு திரும்ப செல்வதும் என்றெல்லாம் பெருமை படைத்த ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி. ஆகவே ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி என்று தான் இந்த தேர்தல் நடக்க வேண்டும். அதற்கு பிஜேபி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். சும்மா அதிகாரத்தை வைத்து கொண்டு இப்பொழுது பாருங்கள், இன்றைக்கே அண்ணாமலை ஆரம்பித்து விட்டார். அண்ணாமலையே தலைவர் 5 பேர் இதில் நான் சொன்னேன் வெட்டுக்காயானார்கள். தினகரன், சின்னம்மா, ஓபிஎஸ், கடைசியா செங்கோட்டையன் 4, அண்ணாமலை 5. அண்ணாமலை அகற்றப்பட்டார். அண்ணாமலை இருக்க மாட்டேன் என்கிறார். இன்றைக்கு தலைவருக்கு மேல் சூப்பர் தலைவராக அவர் பேசுகிறார். நயினார் நாகேந்திரன் இணக்கமான தலைவர் என்கின்ற காரணத்தினாலே தான் அவரை போட்டார்கள். கொடுப்பதை வாங்கிக்கொள், ஓரளவுக்கு நின்று நீங்களும் கொஞ்சம் பேர் வாருங்கள், அவர்களும் ஆட்சி அமையட்டும். நமக்கு முக்கியம் டிஎம்கே ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் பவர், அதுதான் நமக்கு முக்கியம் என்று அமித்ஷாவுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அண்ணாமலையும் தூக்கி விட்டு அவர் போனதற்கு காரணம் இந்த ஆள் எடப்பாடியோடு ஒத்து போக மாட்டார், அதனால் ரிமூவல் ஆஃப் டிஎம்கே வில் நாட் ஹேப்பன் என்ற பயம்தான் அமித்ஷாவுக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த அண்ணாமலை இன்றைக்கு ஆரம்பித்து விட்டார். நம்ம 80 சீட்டு கேட்கணும், 90 சீட்டு கேட்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் இந்த குழப்பத்தை மீண்டும் அந்த ஊழியர்களுக்கிடையேயும் மக்களுக்கிடையேயும் விதைப்பது. கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும் என்பது போல் கருத்தை உண்டாக்குவது. இது ஸ்டாலின் அகற்றப்பட வேண்டும் என்பதை விட பிஜேபி வந்து விடுவானோ என்கின்ற எண்ணத்தை இவன் 90 இடங்களுக்கு கேட்கிறான். இவன் ஆட்சியிலே பங்கு கேட்பான். பிஜேபியினுடைய அழுத்தங்கள் எடப்பாடி ஆட்சியின் மீது ஏற்படும். எடப்பாடி ஆட்சி முன்பு இருந்தது போல குடிமராமத்து ஆட்சியாக, பிறவற்றின் ஆட்சியாக இல்லாமல் குழப்படி ஏற்படும் என்கின்ற கருத்து நம்முடைய அண்ணாமலையினுடைய இன்றைய பேச்சின் மூலம் வெளிப்படுகின்ற காரணத்தினால் அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்றால் அதிமுக தோற்கடிக்கப்படுகின்ற நிலைமை ஏற்படும். பாஜக அதிகமாக இடங்கள் போட்டியிட்டால் அது அதிமுகவுக்கு பேக் ஃபயர். நான் என்ன சொல்கிறேன், பேக் ஃபயரா?
கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் விலகினாப்பில் நில்லுங்க. ரொம்ப ஒட்டி நின்னா நம்ம கீப்புகள் உரசிக்கு நிற்கிற மாதிரி நிற்கக்கூடாது. ஒரு அந்நிய பொம்பளை மாதிரி அப்படி நின்று கொள்ளுங்கள். ஆனால் சேர்ந்து அந்த வரிசையிலே போங்கள். என்ன உனக்கு உன்னுடைய தகுதிக்கு 30-40 இடங்கள் வாங்கலாம். அதை விட்டு ஒரு 6-7% ஓட்டு உனக்கு இருக்கிறது. போன தேர்தல் மோடிக்காக நடந்த தேர்தல். அதில் கொஞ்சம் வாக்குகள் கூட விழுந்துருக்கு. ஆமாம் சார், 18% வாங்கியிருக்காங்களே சார். 18ங்கிறது எங்கே? இங்கே பாருங்கள், அந்த பாமக ஓட்டு, கிருஷ்ணசாமி ஓட்டு, எல்லா பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஆமாம், எல்லாருக்கும் ஓட்டும் சேர்ந்து வந்திருக்கு. இவர்கள் தனியாக நின்றால் ஒரு 7-8%, 3-4% இருந்த பிஜேபியை ஒரு 7-8% வளர்த்துருக்கிறார். இந்த சீமான் ஒரு ஆளாகவே 8% வளர்த்துருக்கிறான் வச்சுக்கங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். 18% என்று கூட்டணியினுடைய ஓட்டுக்களை எல்லாம் சேர்ந்து சொல்லக்கூடாது. ரெண்டாவது, இவர்களால் இது ஒரு வெற்றி கூட்டணியாக இல்லை என்கின்ற கருத்து ஏற்பட்டிருக்கிற போது மறுபடியும் இதை சொல்லி இடங்களை நெருக்கி அவருடைய கையை முறுக்கி எடப்பாடிக்கு தொந்தரவு கொடுத்தால் மறுபடியும் ஸ்டாலின் ஆட்சி தான் வருமே தவிர. அப்பனா அண்ணாமலை கூட இருந்து குழி பறிக்கிறாரு, எப்படியாவது எடப்பாடி முதல்வர் ஆயிடக்கூடாது. அண்ணாமலைக்கு புரியவில்லை, அல்லது அண்ணாமலை தனித்தே தன்னுடைய கட்சியை கடைசி வரை கொண்டாட பிஜேபி ஒத்துழைக்க வேண்டும். அதாவது எடப்பாடியோடலாம் சேர வேண்டாம், எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து விடுவார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீ சேர வேண்டாம், தனியே நடத்து. ஓபிஎஸ் அவனை மாதிரி ஆள்களை வைத்துக்கொள். நீ இன்றைக்கு இல்லாவிட்டால் 10 ஆண்டுகள் கழித்து ஒரு நாளைக்கு வரலாம், சரியா? ஆனால் அவர்களுக்கு உடனடியாக திமுகவை விலக்க வேண்டும், உடனடியாக நம்முடைய கட்சியில் ஒரு 10-25 பேர் வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிற போது இந்த 80 சீட்டு குழு 90 சீட்டு குழு என்றெல்லாம் சூப்பர் தலைவரை போல் அண்ணாமலை இன்றைக்கே செயல்படுகிறார். நயினார் நாகேந்திரனுக்கு மேலே நயினார் நாகேந்திரன் தலைவர். நயினார் நாகேந்திரன் தோளில் உட்கார்ந்து கொண்டு அதை விட உயரமாக காட்சியளிக்கிற தலைவர் அண்ணாமலை என்று இன்றைக்கு வெளிவருகிறது. 80 இடம் 90 இடமெல்லாம் நீ எதற்கு பேசுகிறாய்? தலைவர் ஒரு புதிதாக வந்திருக்கிறார், அவர் பேசுவார் இல்லையா? உனக்கு என்ன வேலை? நீ ஏதோ கணக்கு சொல்லி ஏதோ பேசுகிறாய். அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம், இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம், இவ்வளோ இடம் வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் வீணாக போய்விடும், அது இது. அதையெல்லாம் நீ பேசக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை விலக்கி வைத்தார்கள். வீட்டுக்கு வெளியே இருக்கிற பெண்ணை போல உன்னை விலக்கி வைத்தாலும் நீ நடுவீட்டுக்குள் வந்து ஆட்டம் போட்டால் பிறகு மறுபடியும் பிஜேபிக்கு இடைஞ்சலாக ஆகும். பிஜேபி வர்சஸ் திமுக என்றால் திமுக தான் வெற்றி வருவான் சார். இப்போ அதனாலே நான் சொல்லுகிறேன், திமுக வர்சஸ் எடப்பாடி என்பதுதான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். சரி சார், இது வரைக்கும் ஸ்டாலின் சரி எடப்பாடியும் சரி, அதாவது தனித்து ஆட்சி அமைக்கான தொகுதியில் வெற்றி பெற முடியுமா இவங்களால? இப்ப இருக்கிற நிலைமை 67 இவர்கள் கூட்டணியில் தானே இருக்கிறார்கள் 2 கட்சியும். 67 2 கட்சி. அண்ணாவே கூட்டணி ஆட்சி தான், எம்ஜிஆர் கூட்டணி ஆட்சி, அம்மா கூட்டணி ஆட்சி, கருணாநிதி கூட்டணி ஆட்சி, ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி. ஆகவே கூட்டணி அல்லாமல் இவர்கள் 2 கட்சிகளும் ஒரு காலத்திலும் தனித்து போட்டியிட்டதில்லை. இல்லைண்ணா, கூட்டணியில் ஒரு அதிமுகவும் சரி திமுகவும் சரி தனித்து இந்த 2026 118 இடங்கள் வெற்றி பெற முடியுமா? அவர்கள் நிற்பதற்கே தயாராக இல்லையே. கூட்டணியில் தானே பழகி இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த சிந்தனையே ஏற்படவில்லையே. முடியுமா முடியாதா என்று நாம் எப்படி அவர்கள் தனித்து நின்று பார்த்திருந்தால் 87 நின்றார்கள், தனித்து வந்தார்கள், இல்லை தனித்து வர முடியவில்லை என்று நாம் சார்ந்து சொல்லலாம். அவர்கள் தனித்தே சோதித்தது இல்லையே. அப்போனா கூட்டணி வைத்து தான் வெற்றி பெற முடியும் என்றால் கூட்டணி ஆட்சி தான் கேட்பாங்க. நான் கேட்குறேன், இது இஸ் இட் ஏ நியூ ஃபேக்ட்? நீங்கள் சொல்வது ஒரு புதிய உண்மையா என்று கேட்கிறேன். கூட்டணி ஆட்சி கேட்பதற்கு இது போதுமான காரணமா? 1967 கூட்டணி கட்சிகளை வைத்து கொண்டுதான் வெற்றி பெறுகிறார்கள், கூட்டணி ஆட்சி நடத்தவில்லை. ஆனா இப்ப இருக்கிற 2 தலைவர்கள் இல்லையா? இல்ல இல்ல, அப்ப பெரும் தலைவர்கள் இருந்தாங்க சார். இதெல்லாம் நீங்கள் எல்லாரும் பெரிய தலைவர்கள் ஆவார்கள், அதெல்லாம் கிடக்கட்டும். 67 கூட்டணி கட்சிகள் இருந்திருக்கின்றன, கூட்டணி ஆட்சி இல்லை. ஆனா தமிழகம் இதுவரை கண்டது இல்லை. அது நீங்க சொல்றது கரெக்ட். சொல்றேன் இருங்க. அப்படியானால் இந்த மக்கள் தனித்து ஆட்சி நடத்தினால்தான் தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அந்த ஆட்சியை பொறுப்பாக்கி இறக்க முடியும் அல்லது ஏற்ற முடியும். என்றாலும் நம்முடைய மக்களுக்கு கூட்டணி ஆட்சி பழக்கப்பட்டதில்லை. கேரளா போல கேரளா அதற்கு பழக்கப்பட்டிருக்கிறது, பல மாநிலங்கள் பழக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆந்திராவும் அப்படிதான் இருக்கு, கூட்டணி ஆட்சி தான். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முழு பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறார். ஆமா, அது வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்றால் அதை தூக்கி எறிந்து கொள்ளலாம். அது கட்டாயமாக ஏற்பட்ட நெருக்கடியில் ஏற்பட்ட கூட்டணி இல்லை, விரும்பி இடம் கொடுத்திருக்கிறார். அதை சேர்க்காதீர்கள். இதோடு
இதோடு நீங்கள் நெருக்கடியில் கூட்டணி ஆட்சி அமைத்தால் இது சரியாக வராது என்று சொல்லி இந்த கூட்டணி ஆட்சி என்று சொன்னாலே அதிமுகவை வெற்றியடைய விட மாட்டார்கள். அப்புறம் திமுக இப்போ திமுகவில் அது தலையெடுத்து இருக்குல்ல சார். இப்போ செல்வ பெருந்தகை தன்னுடைய பிறந்த நாளின் போது அவருடைய ஆதரவாக துணை முதல்வர்ன்ட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி விசிக அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டிருக்காங்களா சார்? இருங்க. அப்பனா கட்சி தலைவர்கள் ஆளுகின்ற கட்சிக்குரிய தலைவர்கள் வீக்கா தானே இருக்குன்னு அர்த்தம். வீக்கா இருக்குன்னு அர்த்தமா? இவங்க புரியாம கேட்குறாங்கன்னு அர்த்தமா? இவர்கள் 2 பேரும் இதை வலியுறுத்தட்டும். 2 பேரையும் கூட்டணியை விட்டு வெளியே தள்ளி விடுவார் ஸ்டாலின். அவருக்கு மாதம் மாதம் படி கலக்கிறார். இந்த கட்சியை திறந்தவரும் ஜோறு ஓட்டு வளர்த்து கொண்டிருப்பவர் அவர் தான். இவர்கள் சும்மா இருக்க முடியாமல் அப்பொழுது பங்கு கேட்பார்கள் ஆட்சியில். இங்கே பாரு சோத்தை திரண்டு சும்மா கடை என்று சொல்லி வைத்திருப்பார் அவர். அதனாலே இவர்கள் 2 பேரும் பிறகு சோத்தை தின்றுவிட்டு சும்மா கிடப்பார்கள். என்ன இங்கே பாருங்க, கூட்டணி கட்சிக்கு பணம், கூட்டணி தலைவர்களுக்கு பணம் எல்லாம் ஸ்டாலின் வந்து மாசம் மாசம் கப்பம் கட்டிடுறாரு. பணத்தாலே அவர்களை சாகடித்து கொண்டிருக்கிறார். அதனாலே நீங்கள் இந்த செல்வ பெருந்தகை பேசுவதையெல்லாம் பாருங்கள். காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் கொடுக்குறார் என்று அந்த இளங்கோவனும் சொன்னார். இந்த செல்வ பெருந்தகை எதனாலே? செல்வ பெருந்தகை மேலே 17 வழக்கு இருக்கிறது, கிரிமினல் வழக்கு. அப்புறம் அவர் காமராஜா வந்து இவரை 17 வழக்கு விடுவிப்பார், ஸ்டாலின் தான் விடுவிக்க வேண்டும். அப்புறம் ஸ்டாலின் காமராஜர் ஆவார் ஒன்றா. அடுத்தது இன்னொரு 27 வழக்கு அடுத்த தேர்தலில் ஏற்படும். என்ன இவருக்கு கொஞ்சம் நெஞ்ச வழக்குகள் இல்லை. ஏற்பட்ட பிறகு காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் தரவில்லை, மகாத்மா காந்தியினுடைய ஆட்சியை ஸ்டாலின் தருகிறார் என்று சொல்வார். அப்படியே பிளேட்டே மாற்றுவாங்க. இல்லை, அப்படியே காமராஜர் பெரிய தலைவர், அவருடைய ஆட்சியை ஸ்டாலின் தருகிறார் என்று சொல்வது காமராஜருக்கு கேவலமே தவிர ஸ்டாலினுக்கு பெருமை. அதுக்கு அடுத்த தேர்தலில் இதே செல்வ பெருந்தகை நீடித்தால் மகாத்மா காந்தி இருந்தால் கூட ஸ்டாலினை போல ஆண்டிருக்க முடியாது என்று சொல்வார். அப்படி கேவலமான மனிதர்கள் இவர்களெல்லாம், விலை போகிற மாடுகள். அதனாலே இதை பற்றி நீங்கள் பேசாதீர்கள், இது விவாதிப்பதற்குரியதே இல்லை. செல்வ பெருந்தகை சொன்னார், திருமாவளவன் சொன்னார். திருமாவளவன் போய் ராஜபக்சேயை கட்டிப்பிடித்து விட்டு வந்தார். அப்புறம் இந்த திருமாவளவன் சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? கருணாநிதி சொன்னார் என்பதற்காக போய் ராஜபக்சேயை கட்டிப்பிடித்து விட்டார். இது தேவையா நமக்கு? இப்பொழுது ஸ்டாலின் சொல்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். சும்மா பேருக்கு சனாதனம் என்பார்கள், பெரிய கொள்கை என்பார்கள், அதை ஒழிக்க வேண்டும் என்பார்கள். நான் சொல்கிறேன், சனாதனம் நல்ல கொள்கை, வர்ணாசிரம தர்மம் தான் நல்ல கொள்கை இல்லை. ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடே உங்களுக்கு தெரியாது. சனாதனம் தர்மத்தின் அடிப்படையிலானது, சிறந்த நாடு சிறந்த தேசம் உருவாவதற்கான கொள்கை. வர்ணாசிரம தர்மம் தான் சாதி அடிப்படையிலானது. வர்ணாசிரம தர்மம் பின்னால் ஏற்பட்டது. அதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லாமல் சனாதன தர்மம் ஆகிய சிறந்த தர்மத்தை நீ ஒழிக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலம் உனக்கு எந்த தர்மத்தை பற்றியும் தெரியாது. அதாவது திமுக கூட்டணிக்கு எந்த தலைவருக்கும் தெரியாதுன்றீங்க? ஒருத்தருக்கும் தெரியாது. அவனுக்கு தமிழில் இருப்பதே தெரியாது, சமஸ்கிருதத்தில் இருப்பது என்ன தெரியும்? தமிழில் இருப்பதே அவனுக்கு தெரியாது. இவங்க திருக்குறளே படித்ததில்லை. இந்த முதலமைச்சரிலிருந்து அவருடைய மகனிலிருந்து நாட்டில் எவனும் படிப்பதும் இல்லை, ஒன்றும் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி என்ன படித்தா இருக்கிறார்கள்? சரி சார், இப்பயே பாஜக அவங்களும் அமித்ஷா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 அமையும் சொல்லியிருக்கு. அவரும் அப்படிதானே கேட்கிறார், கூட்டணிமா இருக்கிற மாதிரி இல்லை. அது அவர் சொன்னது சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றும், அது அல்ல எங்களுடைய கருத்து என்றும் இன்னொரு கட்சிக்காரர் தெளிவுபடுத்திய பிறகு இனிமேல் பதில் சொல்ல வேண்டியது அமித்ஷா தான். அவர் என்ன சொல்ல வேண்டும்? இல்லை இல்லை, நாங்கள் கூட்டணி ஆட்சி என்று கருதித்தான் சேர்ந்தோம், கூட்டணி ஆட்சி இல்லை என்றால் நாங்கள் சேர விரும்பவில்லை என்று சொல்லி அவர் தான் சொல்ல வேண்டும். சார், அதில் அவர் இன்னொன்று சொல்லியிருக்க, பொது அஜெண்டா நாங்கள் உருவாக்குவோம் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படின்னா கூட்டணி ஆட்சி தானே அர்த்தம். இங்கே பாருங்க, அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இங்கே இவர் அந்த பெண்ணை கட்டிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டாரே, அப்புறம் 5 பிள்ளை பிறக்கும் என்று பேர் சொல்லியிருக்கிறாரே என்று கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. பெண் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். 5 பிள்ளையெல்லாம் பெற முடியாது, பெண் வேண்டாம், நான் உன்னை கட்டிக்கிறதுன்னா என்ன, நீ சொல்கிற நிபந்தனைகளெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சொல்கிறதுக்கு தைரியம் எடப்பாடிக்கு இருக்கா? சொல்லியிருக்கிறாரு முந்தா நாள், அப்புறம் என்ன தைரியம் இருக்கானுங்க சார்? அப்படிதான் சொல்லிட்டு இருக்க. அதாவது எதிர்கட்சிகளையும் விவாதம் அல்லாததை விரலை மடக்கி பேசுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், கூட்டணி ஆட்சி என்று அவர் சொன்னார் என்றே வைத்துக்கொள்வோம். கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொல்லிவிட்டார். தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்க மாட்டார்கள்.
அதிமுக ஆட்சி என்றால் தான் ஏற்பார்கள். நீங்கள் உங்களோடு சேர்ந்து கொண்டு அந்த இன்ஜினோடு கூட வருகிற பெட்டி மாதிரி நீங்களும் பின்னால் வந்து கொண்டிருங்கள் என்று இவர் தெளிவுபடுத்திய பிறகு நாங்கள் தான் இன்ஜினாக இருப்போம், 2 இன்ஜினில் 1 இன்ஜின் நான் என்று அவர் சொல்வதாக இருந்தால் இந்த கூட்டணி பற்றி மறு விவாதம் நடைபெற வேண்டும், மறு பேச்சு நடைபெற வேண்டும். ஆக எடப்பாடி அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவருடைய ப்ரப்போசல் அதுவென்று நான் நினைக்கவில்லை. அது தெளிவுபடுத்தப்படாமல் பேசப்பட்ட பேச்சு. அந்த கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்வது அதிகாரத்தில் பங்கு என்பது போல நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எடப்பாடி இது ஒரு அமித்ஷா அப்படி நினைத்து சொன்னாரா என்று நமக்கு புரியவில்லை. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எடப்பாடி கூட்டணி ஆட்சி இல்லை, தனி ஆட்சி தான் நடக்கும், உங்களுக்கு உரிய இடங்களை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டார். அதன் காரணமாக இன்னொருவர் ஒப்புக்கொள்ளாத போது இனிமேல் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அமித்ஷாவுக்கு தான் இருக்கிறது. கூட்டணி ஆட்சி இல்லை என்றால் உங்களோடு சேர வேண்டியதில்லை என்றோ, கூட்டணி ஆட்சி இல்லை என்றால் உங்கள் பின்னால் வருகிறோம் என்றோ முடிவு செய்ய வேண்டியவர் அமித்ஷா. இதில் நம்ம 2 பேரும் போட்டு முட்டி கொண்டு என்ன செய்வது? 2 நாளைக்கு முன்னால் எடப்பாடி தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தி விட்டார். அப்படி வெளிப்படுத்தியதற்கு மிகப்பெரிய காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் எம்ஜிஆர் கட்சி என்றும் அம்மா கட்சி என்றும் நினைக்கின்றவர்கள் மீண்டும் தனியாக நின்று தான் எங்களை ஆட்சிக்கு கொண்டு வர நினைப்பார்கள். துணையாக இருக்கிற கட்சிகள் துணையாக இருக்கலாம் என்று தெளிவுபடுத்திய பிறகு இனிமேல் பதில் சொல்ல வேண்டிய அமித்ஷா நீங்களும் நானும் அல்ல. சார் இன்னொன்று கேட்குறேன், இது அதாவது கடந்த 52 ஆண்டுகளாக திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றதில்லை. அப்படி இருக்க 2026 வெற்றி பெற முடியாது. அதை நிகழ்த்தி காட்டுவாரா? பாருங்க, நிகழ்ச்சியெல்லாம் காட்ட முடியாது. பயங்கர ஊழல், அது புரள் சிறையில் நடக்க வேண்டிய ஆட்சி அது. அதனால் இவர் வெற்றி பெறவே முடியாது. சும்மா கொக்கரித்து கொண்டிருக்கிறார் அதிகாரம் இருக்கிறது என்று. நாள் நெருங்க நெருங்க மக்களுடைய மனம் வெளிப்படும். அப்பொழுதுதான் அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்பது வேலை செய்ய தொடங்கும். ஆக ஆட்சியில் இருப்போர் தூக்கி எறியப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய ஊழல்கள், அவர்களுடைய மோசமான செயல்களெல்லாம் மக்கள் மத்தியிலே தெளிவாக இருக்கும். புத்துணர்ச்சி. இந்த அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக தொண்டர்களை ஜீர்ணிக்க முடியல சார். பல இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்க, இது எப்படி சார் ஜில்லாவோ? இது வேறு வழி இல்லை என்கின்ற நிலையில் தான். இப்போ எனக்கு கூட பிஜேபியோடு கூட்டி சேருவதை விட வேறு யாரோட கூட்டி சேர்ந்து ஒரு அணி அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. விஜய் கூட வச்சிருந்தா வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்று நினைத்தேன். இணங்கவில்லை. அப்புறம் அவனுக்கு புரியவில்லையே, அவருக்கு புரியவில்லை, அவருக்கு யோசனை சொல்லுகிறவனுக்கு புரியவில்லை. எல்லாம் ஒன்று, தலைவனுக்கு எல்லாம் புரிய வேண்டும், இல்லாவிட்டால் தலைவனுக்கு யோசனை சொல்லுகிறவனுக்கு புரிய வேண்டும். இது தலைவனுக்கு அரசியல் பழக்கம் இல்லை. பொதுச் செயலாளரே புசி அப்படின்னா அந்த கட்சியினுடைய விறுவிறுப்பு என்ன என்று புரியும். அப்புறம் அந்த ஜான் ஆரோக்கியம் ஒரு 1ஆம் நம்பர் முட்டாள். அவன் பாமகவை குழியில் இறக்கி விட்டு இப்பொழுது இவரை இறக்குவதற்கு வந்திருக்கிறான். இந்த ஆளை வைத்துக் கொள்கிறார்கள். அப்புறம் என்ன? அப்போனா விஜய் தன் தலையிலே தானே மண்ணு வாரி போட்டுக்கொண்டு சொல்கிறீங்களா? இல்லை, அவர் போட்டுக்கொள்கிறார், அவருக்கு ஆலோசனை சொல்கிறவங்க சேர்ந்து ஆளுக்கு 4 கை போடுகிறான். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா 2026 சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் சொல்கிறீங்க. ஆமாம், தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததில்லை. வரும் என்று சொல்வதை விட என்னை போன்ற ஆட்கள் எப்படி வர வேண்டும்? எதனால் என்றால் இந்த திமுக அளவுக்கு அதிமுக ஊழல் கிடையாது, குறைபாடு கிடையாது, ரொம்ப மோசம் திமுக. ஆகவே அது அகற்றப்பட வேண்டும். அதை அகற்றும் வல்லமை அதிமுகவுக்கு இருக்கிறது. எடப்பாடியினுடைய ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியை விட நல்ல ஆட்சி தான், குறைகள் உள்ள ஆட்சி தான். இந்த குறைகளுக்கு இடையே திருவள்ளுவர் சொல்வது போல குற்றமும் நீக்க குணமும் குற்றமும் பார்க்க வேண்டும். வெறும் குணம் மட்டுமே பார்த்தால் இல்லை என்று தோன்றும், வெறும் குற்றம் மட்டுமே பார்த்தால் இல்லை என்று தோன்றும். குணத்தையும் குற்றத்தையும் சீர்தூக்கி எது மிகுதியாக இருக்கிறது என்று பார்த்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்வார். குணம் நாடி குற்றமும் நாடி. அடாரா திருக்குறள் நீங்கள் சொல்கிறீர்கள், நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியவில்லை. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ள. அதனால மிகை நாடி மிக்க கொள்ளும் போது நம்முடைய எடப்பாடி ஆட்சி 2026 உறுதியாக அமையும் என்று சொல்றீங்க சார். பார்க்கலாம் சார். அமைய வேண்டும் என்று சொல்கிறேன். அமைய வேண்டும், அதற்கான சூழ்நிலையும் இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கு. இந்த ஆளுகின்ற திரு ஸ்டாலின் ஆட்சி அப்படி இருக்கிறது. இந்த நாடு விடிய வேண்டும் என்றால் இந்த ஸ்டாலின் ஆட்சி தொலைய வேண்டும். சரி சார், பார்க்கலாம் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஜெம் டிவிக்காக உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார்.